உங்க பேர் என்னய்யா? காளிதாஸ். சரி, உங்க வயசு என்ன? 17. என்ன படிக்கிறீங்க? 11th. சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? காது லேசா தான் கேட்கும். சரியா கேட்காதா? சரியா கேட்காது. தூரத்துல இருந்து பேசினாலும் கேட்காது. அப்போ அதுக்கு நீங்க என்ன வச்சிருந்தீங்க? மிஷின் வச்சிருந்தீங்க. சரி, இப்போ நாங்க உங்களுக்கு என்ன விஷயம் ஜோம் பண்ணோம்ல, இப்போ உங்களுக்கு நாங்க பேசுறதெல்லாம் தெளிவா தெளிவா கேட்குது. இப்போ ஒரு அம்மா வந்து அங்க போய் நின்று பேசினாங்கல்ல, அப்போ உங்களுக்கு நல்லா தெளிவா கேட்டுச்சு. சரி, இப்போ நாங்க பேசுறது மிஷின் இல்லாம தெளிவா தெளிவா கேட்க. சரி, உங்க அம்மா பேர் என்ன பேரு? சரி, அப்பா பேரு தர்மராஜ். சரி, இது வந்து இந்த காது எவ்வளவு வருஷமா கேட்காது? சரியா எத்தனை வருஷம்? 6 வருஷம். சரி, இப்ப மிஷின் இல்லாம உங்களுக்கு காது கேட்குது. அப்ப ஆண்டவர் உங்க காதை என்ன செஞ்சிட்டாரு? திறந்துட்டார். மிஷின் வைக்கும் போது லேசா தான் கேட்கும், அப்படித்தானே? அப்ப மிஷின் இல்லாம உங்களுக்கு காது நல்லா கேட்கும், அப்படித்தானே? அப்ப இப்படி சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு காதை திறந்து கொடுத்ததுக்காக நன்றி. நான் இனி உம்ம பிள்ளை, என்னை ஆசீர்வதிங்க. என் காது நல்லா இன்னியும் கேட்க கிருபைதாங்க. ஆசீர்வதிங்க. ரத்தத்தின் ஜெயம் ஏசப்பா, பரலோகத்தின் உடைய கருவினார் இந்த மகன் மீது கர்த்தாவை இரக்கம் காண்பித்து ஆண்டவரே 2 காதுகளும் லேசா கேட்கக்கூடிய அந்த காதுகளை இயேசுவின் நாமத்தில் மிஷின் வைக்கும் பொழுதே லேசா கேட்கும். ஆனா இப்ப மிஷின் இல்லாமையே இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியாக இந்த மகனுக்கு தெளிவான கேள்வி சுற்றி கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய அற்புத கர மகனை தொட்டு ஆசீர்விக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த மகன் படிப்பை ஆசீர்வதிங்க. மிஷின் இல்லாமையே கர்த்தாவே உடைய நாமத்தை ஹல்லேலூயா கேள்வி சுற்றி கொடுத்து உங்களுடைய சத்தியத்தை கேட்க கிருபை தந்து உங்களுடைய ஊழியக்காரனாக ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆஃப் பண்ணிடாதீங்க சிஸ்டர், நீங்க இன்னொரு தடவை அங்க போய் நின்னுக்கணுங்க. அவர் இப்போ அந்த அம்மா அந்த அங்க நின்று பேசுறாங்க பாத்தீங்களா, அது உங்களுக்கு காது கேட்க, அவங்க கேட்கறது மட்டும் பதில் சொல்லுங்க. சரி சரி, இயேசு நல்லவர். அங்கிருந்து பேசுறவங்க நல்லா கேட்குது இல்லையா? முதல்ல இந்த மாதிரி கேட்குமா? கேட்காது. சரி, இப்ப நல்லா கேட்குது. ஆண்டவர்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. சரி, ஸ்தோத்திரம். சரி.